ஹாய் வாங்க கதைக்கு போயிடலாம். படித்ததில் பிடித்தது. ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வானம் எல்லாம் பக்கமே இருந்துச்சுங்களா, பூமி பக்கத்தில் இருந்துச்சாம். அது மட்டும் இல்லை, நீங்கள் வானத்தை உடச்சி உடச்சி சாப்பிட்லாம். அதுதான் சாப்பாடு கூட மக்களுக்கு. நீங்கள் என்ன விரும்பி சாப்பிட்றீங்களோ, சிக்கன் 65ன்னு அந்த டேஸ்ட்டில் இருக்கும், பிரியாணின்னு அந்த டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் என்ன மனசு நினச்சிட்டு சாப்பிட்றீங்களோ அப்படி நீங்கள் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து நீங்கள் உணர்ந்து சாப்பிடுவீங்க. மக்களுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடு மேய்ப்பது, விவசாயம் பண்ணுறது, நெசவு தொழில் செய்கிறது, அழகான கைவினை பொருட்கள் செய்கிறது, இதெல்லாம் தான் மக்களுக்கு வேலை. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மனுஷங்க இல்லையா? அதிகமா கிடைச்சிட்டா என்ன பண்ணுவோம்? வீண் பண்ணுவோம் இல்லையா? அன்பும் சரி, பணமும் சரி. அந்த மாதிரி இந்த சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள் இங்க போக போக வீண் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ வானம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வார்னிங் குடுக்குது. இந்த மாரி நீங்க வீண் பண்ணீங்க அப்படின்னா, நான் உங்கள விட்டு தூரமா போயிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது, மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா, இது இப்படிதான் இருந்துச்சு முன்ன இருந்தே. நீ பக்கமா தானே இருக்கிற எப்ப இருந்தே. நீ எப்படி தூரமா போவ? அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. மக்கள் எல்லாரும் மறுபடியும் வேஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சு தெரியாம குப்பையில போடுறது, இதில ஒளிச்சு வைக்கிறது, அதில ஒரு எக்ஸ்ட்ரா. அப்ப வானம் பார்த்துச்சு. அப்ப ஒரு நாள் மக்களுங்கலாம் தூங்கி எழுந்துக்கு வெளிய வந்து பார்த்தா, வானம் மேல போயிடுச்சு தூரமா. கை கெட்டாத மாரி போயிடுச்சு. அப்ப வேஸ்ட் பண்ணக்கூடாது. வேஸ்ட் பண்ணா நமக்கு இப்படிதான் எதுவுமே கிடைக்காம போயிடும். அதனால வேஸ்ட் பண்ணாம சாப்பாடு சாப்பாடு மட்டும் இல்ல, எல்லாத்தையுமே அன்பும் சரி, பணமும் சரி எதுவுமே வேஸ்ட் பண்ணாம அத யூஸ்ஃபுல்லா அனுபவிச்சு என்ஜாய் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.